கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வாரமும் அவருடைய மன்னாவினாலே நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார். அவருடைய மன்னாவை சாப்பிட 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு தியானத்திற்காக உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகங்களை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ரொம்ப அழகா நம்மளை உண்டு பண்ணுகிறார், நம்மளை ரொம்ப அழகா தெரிந்தெடுக்கிறார். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய மனிதர்கள் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கும் பொழுது வேலை பார்க்கிற இடத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க, படிக்கிற இடத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் ஒதுக்கி வைக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஜனங்கள் நிறைய இடத்துல தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தான், யூ ஆர் த செலக்டட் ஒன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள், தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். பழைய பாட்டின் காலத்தில் இவங்க தான் தேவனுடைய சமூகத்துக்குள்ள போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆசாரியர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் என்கிற ஒரு கால சூழ்நிலை இருந்தது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த நாட்களில் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அவர்கள் பாடு அனுபவித்தார். தமிழில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, லெந்து காலங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ராஜரீக ஆசாரியர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீங்களும் தேவனை ஆராதிக்கலாம், நீங்களும் தேவனை துதிக்கலாம், நீங்களும் பிரசங்கம் பண்ணலாம். உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பாரே, ஆனால் எடுத்து சொல்ல தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களையும் தேவன் பலப்படுத்துவார். எரேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஐ ஆம் ஏ யங் ஃபெலோ, நான் ஒரு வாலிபன், நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் இப்படிப்பட்ட சாதாரண மனுஷனாச்சே, எனக்கு படிப்பறிவு பெருசா இல்லை, நான் சாதாரண மனுஷன், நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜரீக ஆசாரியனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைகளாக மாற்றப்பட்டது போல உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அது வரைக்கும் ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும், நம்ம யாரும் போக முடியாது. புறஜாதியார் யாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் தேவன் இரத்தத்தை சிந்தினபடியால் விலை கிரயமாக நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தை கொடுத்ததுனால இன்றைக்கு நம்மை ராஜாக்களாகவும் லேவியராகவும் ஆசாரிய கூட்டமாகவும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில கூட்டங்கள் சொல்றாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்றாங்க,
இவங்களை தவிர வேற யாரும் ஆசாரியன் கிடையாது, இவங்களை தவிர வேற யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2000 வருஷத்துக்கு முன்பதாக தள்ளப்பட்ட உங்களை, தள்ளப்பட்ட என்ன மோசோன்னு நினைத்த நம்மை ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ராஜரீக ஆசாரியர்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகம் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம், உலகம் உங்களை ஆகாதவன் என்று சொல்லி இருக்கலாம். தேவன் மிக அழகாக சொல்லுகிறார், தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்தெடுத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். இந்த உலகம் சொல்லலாம், நீலாம் பின்னாடி தான் இருக்கணும், நீங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண லாய்க்கு கிடையாது, நீ பாடுறதுக்கு லாய்க்கு கிடையாது, நீ எதுக்கும் உதவாதவன், நீ இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒதுக்கப்பட்டவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், தள்ளப்பட்டவனை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டு இருக்கலாம், மனிதர்கள் தள்ளி வைத்து இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். மூன்றாவது பார்க்கும் பொழுது பரிசுத்த ஜாதியாக மாற்றுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள், வேதத்தை வச்சிருக்கிறாங்கல்ல அவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு வெளியரங்கமான ஆடையை பார்த்து இவங்க தான் பரிசுத்தவான்கள், இவங்க தான் உண்மை உள்ளவர்கள், மனுஷன் மார்க்க போட்டுட்டு இருக்கிறான், அவர்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேத புஸ்தகம், தேவ ஆவியானவர் புறக்கணிக்கப்பட்ட உங்களை, தள்ளப்பட்டு போன உங்களை, நொறுக்கப்பட்டு போன உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமுள்ள ஜாதி என்று சொல்லுகிறார். மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் செலக்டட், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தமுள்ள கூட்டமாக. இன்னைக்கு உலக மனுஷன் உங்களை தள்ளிட்டே இருக்கிறானா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். உலக மனுஷன் உங்களை தள்ளி கூனி குறுகி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து தைரியமா சொல்றாரு, நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக தேவன் வைத்திருக்கிறார், அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது, சொந்தமான ஜனமாய். எப்படிப்பட்ட ஜனமா வச்சிருக்கிறாரு? சொந்தமான ஜனமா வச்சிருக்கிறார். இன்னைக்கு கல்யாண வீட்டில் பார்ப்பீங்க அப்படின்னா, எத்தனை தெரிந்தவங்களுக்கு நம்ம கார்டு கொடுத்தாலும் முதல் இடத்துல நிற்கிறது யாரு தான்? சொந்தக்காரன் தான் முதல்ல நிற்பான். சொந்த தாய் மாமா, சொந்த சித்தப்பா, சொந்த பெரியப்பா தான் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு காலங்கள் தலைகீழாக மாறிட்டு, சொந்தம் நம்ம கிட்ட நிற்க மாட்டான், ஆனால் பெயர் சொல்லி அழைத்த தேவன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அதனால தான் நமக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அவர் அப்பான்னு கூப்பிடுகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த மனுஷனை யாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது, ஆனால் நம்முடைய தேவத்தை அப்பான்னு கூப்பிடும் பொழுது, அப்படி சமூகத்தில் அப்பா இத்தனை தேவையோடு உட்கார்ந்து இருக்கிற, இத்தனை நெருக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற, என்னை நீர் மாற்றும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஹல்லேலூயா. மோசே வளர்ந்த நாட்களிலே பார்வோன் ஒரு கட்டளை இடுகிறான், சின்ன பிள்ளைகளை கொன்று போடணும், கொன்று விட வேண்டும் என்ற ஒரு கட்டளை சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எகிப்த மண்ணுக்கு மண்ணா மாத்திடுவாங்க, எகிப்தை உடைத்து காலி பண்ணிடுவாங்க. பயம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஆனால் மோசே யாரு தெரியுமா? he is not an ordinary person. அவன் சாதாரண மனுஷன் அல்ல, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அந்த பார்வோன் சொல்றாரு, இஸ்ரவேலின் சின்ன பிள்ளைகளை அறுத்து கொண்டு நைல் நதியில தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறான். எவ்வளவு மிக கடினமான சூழ்நிலை.
மோசேயுடைய தாயும் தகப்பனும் பார்க்குறாங்க, பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கிறாரு, பார்க்கறதுக்கு அவ்வளவு சௌந்தரியமாக இருக்கிறார். அவனை 3 மாதம் பத்திரப்படுத்துகிறாங்க. 3 மாதம் மோசையை காப்பாற்றுறாங்க. வேற வழியே இல்லாமல் நைல் நதியில் நாணல் பட்டியில் அவனை தப்பிக்கும்படியாய் அவனை போடுறாங்க. யார் கரங்களில் வந்து மாற்றாடு தெரியுமா? எந்த மனுஷன் இஸ்ரவேல் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அவருடைய கரங்களே மோசே கடந்து வர்றார். நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் வரலாம், உங்களுக்கு விரோதமாக எத்தனை கவலைகள் வரலாம், எத்தனை நிந்தனைகள் வரலாம். யார் உங்களுக்கு இந்த போராட்டத்தை வரும்படியாக அனுபவித்தார்களோ அவர்களை கொண்டே, அவர்கள் மூலமாகவே தேவன் உங்களை தப்புவிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பார்வோன் தான் மோசேயை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுடைய கரங்களில் மோசையை ஒப்பு கொடுக்கிறார். அவனுடைய கரங்களிலே கொண்டு வந்து அவனை பாதுகாக்கும்படியாக, மோசையை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நேசித்த ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவர்களை கொண்டே, யார் உனக்கு விரோதமாக எழும்புனாங்களோ அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தலையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. யாருக்கு முன்பதாக தலை குனிந்து, தலை குறுகி போய் தலை குனிந்து வந்தீங்களோ அவங்கள கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர்களை வைத்துதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜரீகத்தை உண்டு பண்ண போகிறார். பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹவ் chosen you, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். சாதாரணமா தெரிந்து கொள்ளல, ஒரு சாதாரண சபையில சும்மா உட்கார்ந்துட்டு போகும்படியா, இந்த வார்த்தையை கேட்கும்படியா தெரிந்து கொள்ளல, உங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார் தெரியுமா? அடுத்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜரீக ஆசாரியர்களாக ஆண்டவர் உருவாக்குகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். ஒரு சாதாரண என்னை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ண வைக்கிறார்னா, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். மோசேவுடைய வாழ்க்கையில தள்ளப்பட்டான், நொறுக்கப்பட்டான். யார் மூலமாக 3 மாசம் ஒளித்து வைக்கப்பட்டானோ அவர்களை கொண்டே, அந்த கூட்டத்தை கொண்ட ஆண்டவர் மோசையை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் மோசையை உயர்த்த ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். நீ உடைக்கப்பட்ட ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்ந்து வர்றாரு மோசே. ஆண்டவர் சூஸ் பண்றாரு, இஸ்ரவேலின் தலைவனாக மாற்றுகிறார், ராயல் பிரீஸ்ட்ஹுட்டாக மாற்றுகிறார், பரிசுத்தமுள்ள கூட்டமாக மாற்றுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த கிருபையை கொடுத்து இஸ்ரவேலின் தகப்பனாக மோசையை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்க வேண்டுமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய 3 குணாதிசயங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மோசையிடத்தில் இருந்த 3 குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஒரு தலைவனாக மாற்றுவார். நிச்சயமாக உங்களை ஒரு ஆசாரியனாக மாற்றுவார். நீங்கள் யாரும் இனி புறஜாதியார் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களை உயர்த்தும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை ஆசாரியர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாக
கர்த்தர் உங்களை மாற்றுகிற நேரம் இது. ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தி தள்ளிவிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே இடத்துல இருந்த முதல் அழகான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற ஒரு பெயர் அவனுக்கு இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, பார்வோன் சாதாரண மனுஷன் அல்ல. he was the king of Egypt, எகிப்துடைய ராஜா. அவனுக்கு பேரனுக்கு ஒரு பேரை கொடுக்கிறாங்க. என்ன பேரு? பார்வோனின் குமாரத்தின் மகன். எவ்வளவு பெரிய ஒரு பெயர்! இன்னைக்கு சாதாரணமாக நம்ம பார்க்கறதுல ரோட்டில் நிறைய வாகனங்கள் போகிறது. நிறைய வண்டியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர்னு போட்டிருப்பாங்க, போலீஸ்னு போட்டிருப்பாங்க, ஃபயர்னு போட்டிருப்பாங்க. சிலர் பார்த்தா சிஐடி என்னெல்லாமோ போட்டிருக்கிறாங்க. சில நேரம் அவங்கள பிடிச்சி, யாருப்பா உங்கள் வீட்டில் போலீஸு, எதுக்கு போலீஸுன்னு பேரை போட்டிருக்கேன்னு கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் சித்தப்பாவுக்கு பெரியப்பா இருக்காங்கல்ல, எங்கள் பெரியப்பாவுக்கு மகனுக்கு மாமியாருக்கு அவங்க தாத்தாவுக்கு பேர பையன் போலீஸ் அப்படிமா. இவனுக்கும் அந்த போலீஸுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஏறத்தாழ 700 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் போலீஸுன்னு பேரை போட்டுக்கிடுவான். எதனால் போட்டிருப்பான்னு தெரியுமா? அந்த பேரை போட்டிருந்தா சில நேரம் போலீஸ் என்ன பிடிச்சா என்ன பண்ணுவான்? விட்டுருவான். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலே அவங்க யாராக தான் இருப்பாங்க? டாக்டர்ஸாக இருப்பாங்க, உண்மையாகவே போலீஸாக இருப்பாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்படி பல சொந்தக்காரங்க இருக்கிறவங்களுக்கு வண்டியில் என்ன பண்ணக்கூடாது? பேரை போடக்கூடாது. இருந்தாலும் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பேரை போட்டுட்டு போகிறாங்க. காரணம் தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு இந்த லாபம் இருக்குது, அந்த பேரை பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது? இந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்குது. மோசைக்கு ஒரு பேர் கொடுத்திருந்தாங்க. என்ன பேர் கொடுத்திருக்கிறாங்க? he was a grandson of பார்வோன். பார்வோனுடைய பேர பிள்ளை என்கிற ஒரு பேரு மோசைக்கு மேல இருந்துச்சு. ஆனா மோசை என்ன பண்றாரு தெரியுமா? இது எனக்கு தேவையில்லை, இந்த பெயர் எனக்கு அடையாளம் அல்ல. I am a இஸ்ரவேல், நான் ஒரு இஸ்ரவேலின் குமாரனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அதுதான் எனக்கு அடையாளம். இன்னைக்கு நமக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளை தான் நமக்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் சபையை அடையாளமாக வச்சிருக்கிறான். நான் யார் தெரியுமா? அந்த சபை மெம்பர். நான் யார் தெரியுமா? இந்த சபையில் நான் தான் பிரின்சிபல், இந்த சபையில் நான் தான் கமிட்டியில் முக்கியமான மெம்பர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்புவது சபை அல்ல, தேவன் விரும்புவது சபையின் பெயர் அல்ல. தேவன் விரும்புகிறது யாரு தேவனை அடையாளமாக வச்சிருக்கிறீங்களோ உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் சபைக்கு போகிறோம், ஏன் நம்ம சூழ்நிலை மாறல? ஏனென்றால் தேவனை நம்முடைய அடையாளமாக நாம் கொள்ளவில்லை, தேவனை நம்முடைய அடையாளமாக நம்ம வைக்கல. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போடுறவங்களுக்கு தெரியும், கையில் பாஸ்போர்ட், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் கையில் இருக்கும். அது இருந்தால் தான் வெளிநாடுக்கு பயணம் பண்ண முடியும். வெளியே போனாலும் நீங்கள் இந்தியன் தான். எத்தனை நாட்டில் வசிக்கலாம், எத்தனை வெளிநாட்டில் வசித்தாலும் இந்தியன் என்கிற ஒரு பெயர் தான் உங்கள் மேலே இருக்கும். அதே போல் தேவனுடைய சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நான் அந்த சபையில் உள்ளவன், நான் இந்த சபையில் உள்ள பெரிய ஆள், இந்த பெயர் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உள்ள இருக்க வேண்டிய ஒரு பெயர், நான் தேவனுடைய பிள்ளை ஐயா, நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற பெயரை உடையவர்களாக நீங்க வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கிறார். ஒரு ஆசாரிய கூட்டமாக
அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. மோசேக்குள்ள இருக்கிற மிக அழகான ஒரு குணாதிசயம், பார்வோனின் மகளுடைய மகன் என்று அவன் சொல்லுவதை விட்டுவிட்டு நான் தேவனுடைய பிள்ளையா, அந்த பரம தகப்பனுடைய பிள்ளை, இஸ்ரவேலின் குமாரன் என்று தன்னை அவன் வேறு பிரிக்கிறான். இன்னைக்கு வேறு பிரிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆடையில வித்தியாசத்தை வேண்டாம், இருதயத்தில் வித்தியாசம் வேணும். வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் வித்தியாசம் வேண்டாம், கேரக்டரில் வித்தியாசம் வேணும். நீங்கள் நடக்கிற நடையில வித்தியாசம் வேண்டாம். உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்த்து சொல்லணும், தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய அடையாளம் உங்க மேலே இருக்கணும், தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கணும், தேவனுடைய வல்லமை மேலே இருக்கணும். மோசேயை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுக்கான முதல் காரணம், he was different. அவன் வித்தியாசமானவனாக இருந்தான், பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான். ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இல்லாமல் தேவன் விரும்புகிற கிறிஸ்தவனாக இருந்தான். தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு புதிய சந்ததியாக இருந்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க, ராஜா நான் பேர் கிறிஸ்தவனாக வாழ விரும்பலை, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக தேவனுக்கு பிரியப்படுகிற மனுஷனாக வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை ராஜரீக ஆசாரியர்களாக தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த கூட்டமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சொந்தமாக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் வெறுக்கலாம், உலகம் உங்களை தள்ளி வைக்கலாம், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே புஸ்தகம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான ரெண்டாவது ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், நான் அந்த ராஜாவுடைய வீட்டில் பாவத்தெல்லாம் செய்யறதை காட்டிலும் அங்க ஒருவேளை எனக்கு பெயர் இருக்கலாம், அங்க எனக்கு பதவி இருக்கலாம், அங்க நான் விரும்பின வாழ்க்கையெல்லாம் வாழலாம், அங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா அதெல்லாம் அனித்தியமான காரியங்கள். அனித்தியம்னா என்ன தெரியுமா? ஜஸ்ட் காணல் நீரை போல மறைந்து போகிற காரியங்கள். பாவத்தை குறித்து சொல்றாரு, இதெல்லாம் அனித்தியம், பாவம்லாம் காணலை போல மறைஞ்சு போயிடும். ஆனா நித்தியமானது என்ன தெரியுமா? பரிசுத்தம் மட்டும்தான். அந்த பரிசுத்தத்தை மட்டும் நம்பி அந்த ராஜரிக ஆடைய தூக்கி தூர எறிஞ்சிட்டு தேவனுக்கு பின்னாடி ஓடி வர்றான். பரிசுத்தத்தை தேவ ஜனங்களுக்குள்ள பார்க்க முடியல. இன்னைக்கு பரிசுத்தத்தை தேவனுடைய சமூகத்தை பார்க்க முடியல. வெளியே பார்க்க நல்லா இருக்கிறாங்க, வெளியே பார்க்க சிலரை பார்க்கும் பொழுது டிவியில் மணிக்கூர் கணக்கில் அழுறாங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? யாருக்கும் தெரியாம வர கதவெல்லாம் பூட்டிட்டு தேவனுடைய சமூகத்தில் முட்டங்கால் போட்டு ஆண்டவரே அழுக ஆள ஆரம்பிங்க. இன்னைக்கு வெளிப்படையா அழுகிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறான். மனுஷனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வெளிப்பிரகாரமா அழவே இல்லை. அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் தனிமையை விரும்புகிறாரு. தனியா போய் உட்கார்ந்து ஆண்டவரே பலப்படுத்தும், தேவனே பலப்படுத்தும் என்று கேட்கிறார். வெளியே வரும் பொழுது கிரிய நடக்குது. இன்னைக்கு வெளியே அழுறாங்க, கிரியைய பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் அழுறதை விட்டுட்டு மனுஷனுக்கு முன்பதாய் அழுது கொண்டு இருக்கிறாய். மனுஷனுக்கு முன்பதாய் பரிசுத்த வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறாய். மோசே செய்கிற ஒரு காரியம், மனுஷனுக்கு முன்பதாக மனுஷனோடு கூட வாழுகிற பாவமான வாழ்க்கையை விட்டுட்டு எனக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தேவை, தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை தேவை, என்னை உருவாக்கினவருடைய பரிசுத்தம் எனக்கு தேவை இந்த எல்லாத்தையும் தூக்கி தூர எறிஞ்சிட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ள கடந்து வர்றாரு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே
என்னை பயன்படுத்தும் என்று கண்ணீரோடு கடந்து வருகிறார். தேவன் அவரை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பாடுகள் மாறவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறவில்லை? பரிசுத்தம் இழந்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாதுகாப்பான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பிரேக், உடைத்து விடு. இதெல்லாம் உடைத்து விட்டு எப்பொழுது நீ வெளியே வருகிறாயோ உன்னுடைய வாழ்க்கை உயர்வான நிலைமையில கடந்து வரும். கடந்த வாரத்தில் ஆந்திராவில் ஒரு போதகர் பைக்கில் போயிட்டு இருந்தார். பைக்கில் போயிட்டு இருந்தவர் எப்படி மரித்து போனார் என்று தெரியவில்லை. அவர் அந்த பைக்கின் பக்கத்தில் மரித்து கிடப்பதை பார்க்கிறார்கள். தேவனுடைய ஊழியர் எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவர் ஆக்சிடெண்ட்டில் மரித்து விட்டார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு காரியம் நிரூபணமாக உறுதியாக தெரிகிறது. அந்த அவர் மரித்து போன அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அவங்க மனைவி ஒரு வார்த்தையாக பேசுகிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய புருஷன் தேவனுக்காக ஓடினார், அடித்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் புருஷனை கொன்றவர்களுக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன், நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய புருஷன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், மன்னிக்கணுமா, பரிசுத்தமாக வாழணும், தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது உண்டு. நான் அவர்களை மன்னித்து விட்டேன். எந்த கோர்ட்டும் எந்த போலீஸும் இதை குறித்து எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், நான் அவர்களை முழுவதுமாக மன்னித்து விட்டேன். இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க, ஆனால் மன்னிக்க முடியலை. தேவனை ஆராதிக்கிறாங்க, மன்னிக்க முடியலை. ஏன் மன்னிக்க முடியலை தெரியுமா? பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியலை. இன்றைக்கும் அந்த கோட்டைக்குள்ள ஆகப்பட்டு அடிமைகளாக சாத்தானுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கணும்னா, இன்னைக்கு உங்களை வேறு பிரிக்க வேண்டுமானால், வித்தியாசமான மனுஷனா மாற்றணும்னா, உங்க சூழ்நிலையை மாற்றணும்னா, ரெண்டாவதாக உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய மிக தெளிவான குவாலிஃபிகேஷன், மிக தெளிவான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த நித்தியமான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். அந்த நித்தியமான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள எதையும் என் வாழ்க்கையில் இழக்க நான் ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல காரியங்களை இழந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நான் இழந்ததுக்காக நன்றி. ஏன் தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட பொசஷன் என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சிருக்கும்னா, அப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கும்னா, இன்னைக்கு மனம் போல நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நான் பரிசுத்தமாக என்னை காத்து கொள்வதற்கு ஒருவேளை அந்த இழப்புகள் எனக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக, இந்த பரிசுத்தத்திற்காக எதையும் இழக்க நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னா, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையின் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் வேகமாக ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே புத்தகத்தில் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மோசேயை பாருங்க, அவ்வளவு நாள் எங்கே தான் வளர்ந்துருக்கிறாரு? எகிப்து ராஜா வீட்டில் தான் வளர்ந்துருக்கிறார். ராஜரீக உடை, ராஜரீக சாப்பாடு எல்லாமே ராஜா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருப்பார். அந்த ராஜா வீட்டுக்குள்ளால இவர் நடந்து போகும்போது இவரை சல்யூட் அடிக்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை யார் வாழ்கிறா? மோசே வாழ்கிறார். ஒரு நாள் முள்செடி நடுவில் ஆண்டவர் பேசுகிறாரு, பாத ரட்சைகளை கலத்தி போடு,
நீ நிற்கிற இடம் சாதாரண இடம் இல்லை, பரிசுத்தமான இடம். அவன்கிட்ட பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். தன்னை தெரிந்து கொண்டான், யார் என்று அவன் அறிந்து கொண்டான். இப்போ ஆண்டவருக்கு வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு யாருக்கு முன்னாடி போய் நிற்கணும்? எந்த வீட்டில் வளர்ந்தானோ, எந்த வீட்டில் கஞ்சி குடித்தாரோ அதே வீட்டில் தான் அவரை எதிர்த்து போய் நிற்கணும். ஆனால் இவனுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? மோசைக்குள்ளால பார்வோனை கண்டு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை முழுவதுமாக விசுவாசித்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவதாக மிக அழகான ஒரு குணாதிசயம், மோசை தேவனை விசுவாசித்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்க வேண்டுமையானால், உலகம் தள்ளி வச்சிருக்கலாம், உலக மக்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளி இருக்கலாம், உலக மனிதர்கள் ஆகாதனுடைய தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். மோசேக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அவன் ஆண்டவரை முழுசுமா நம்புறான். 10 வாதைகளை அனுப்புகிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்க தேவன் கிருபை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய கட்டப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாஸ்டரை பார்த்து பயம், சபையை குறித்த பயம், பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்த பயம், சொந்தக்காரங்களை குறித்த பயம், எத்தனையோ பயத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்பொழுதே உடைத்து ஆண்டவருக்கு மேல விசுவாசத்தை வைத்து, ஆண்டவரே உம்மை குறித்து மாத்திரம் நான் பயப்படுறேன்ப்பா, உம்மை மாத்திரம் விசுவாசிக்கிறேன், யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லி இருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜாதியாய் உங்களை மாற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு தலைவனாக, ஓ ஹல்லேலூயா, ஒரு கூட்ட ஜனங்களை அந்த பரலோக ராஜ்யம் கொண்டு வர தேவன் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ண அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது பார்க்கிறோம், அவன் மேல இருந்த பேரை உடைத்து எறிகிறான். கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளத்தை தரித்து கொள்கிறான். தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை தரித்து கொள்கிறான். 2வதாக பார்க்கிறோம், பரிசுத்தமாக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறான். 3வதாக பார்க்கிறோம், தேவன் மேல நம்பிக்கையை வைக்கிறான். உலக மனுஷனை பார்த்து பயப்படலை, உலகத்தில் இருக்கிறவளை பார்த்து பயப்படலை. நம்பிக்கையை தேவன் பேரில் வைக்கும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்த்துகிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் துக்க நாட்களை தேவன் மாற்றுவார். ஒரு சுதந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ராஜாக்களாக உயர்த்துவார். நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல, ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை